தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்களை லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கியிருக்கிறார் ஐடி மினிஸ்டர் டாக்டர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். ரொம்ப குறிப்பாக இந்த ஆளுநர் இதுக்கு மேலே இங்கே தொடரணுமா அப்படிங்கிறதுல தொடங்கி இவரை கூப்பிட்டு ஈவெண்ட் நடத்துகிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் தான் நம்ம பேச வேண்டியிருக்கு என்று பல விஷயங்கள். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநரை இவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் கூட நம்ம தலையெழுத்தேன்னு இவராக கிளம்பி போகாமல் இருக்கார் என்பதான அந்த விவாதங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கக்கூடியதாக பாயிண்டட் அட்டாக்காக PTR அவர்களுடைய பதிவுகள் என்பது இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் டாக்டர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்? குறிப்பாக ஆளுநர் RN ரவி இதுக்கு மேலே நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மக்கள் மூமெண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சி அவருடைய கூட்டணி கட்சிகள் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விஷயங்கள் அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஆளுநர் RN ரவி அவர்கள் கடந்த 2 நாளாக அவர் தான் பேசும் பொருள் என்னென்னா, ஒரு காலேஜில் நிகழ்ச்சி நடக்குது, அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீராம்னு 3 முறை சொல்லி மாணவர்களை சொல்ல வச்சு கம்பர் குறித்ததில், அதாவது தமிழ்நாட்டினுடைய பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சதுனாலேயோ என்னவோ அதை கம்பராமாயணம்னு கம்பரை முன்னிலைப்படுத்தி கம்பருக்கு கழகம் நடத்தக்கூடிய இடமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. கவிஞரை பிரதானப்படுத்துது அது ராமாயணம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு பெக்யூலர் விஷயம் உண்டு, இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். நீங்கள் போய் கல்வி நிலையத்துக்குள்ளே ஜெய் ஸ்ரீராம்னு கவர்னர் சொல்லுவார்னா ரொம்ப தெளிவாக சமூக ஊடகங்களில் பலரும் கேள்வி எழுப்பினாங்க. இப்போ பீகாருக்கு கவர்னராக இருக்கக்கூடிய திரு ஆரிஃப் முகமது கான் இருக்காருன்னா, அவர் நாளைக்கு போயிட்டு ஒரு கல்வி நிலையத்தில் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறார், அவர் நம்பிக்கை, அவருடைய மத நம்பிக்கை, எல்லோரும் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார்னா நீங்கள் இப்படி தான் அமைதியாக இருப்பீங்களா? இன்றைக்கி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு வந்து கவர்னரை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய சங்கிகள் அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் ஒரு பக்கம் எழுப்புகிறாங்க. இப்போ இதில் தான் டாக்டர் PTR அவர்கள் என்ன அப்படின்னா, திரு சு வெங்கடேசன் அவர்கள் போட்டிருந்த ஒரு பதிவுக்கு வந்த ஒரு விஷயத்தை அவர் ரீட்வீட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இளவரசன் அப்படின்னு போட்டு ட்வீட், வி மஸ்ட் பிளேம் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் இன்வைட்டிங் ஹிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் டாக்டர் PTR தியாகராஜன் ரீட்வீட்டட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது என் முதல்ல ட்வீட் என்னென்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. சு வெங்கடேசன் போட்டிருக்காரு, பாஜக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றே சென்னையில் முடிந்துவிட்டது, இன்று திருப்பரங்குன்றத்தில் ஏன் கோஷம் போட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சு வெங்கடேசன் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த ட்வீட்டையும் நம்ம பார்த்தோம். இந்த கவர்னருக்கு அதானே பாஜகவில் அட்லீஸ்ட் வட்ட செயலாளராகவாச்சும் ஆகலான்னு முடிவு பண்ணுறாரா, இல்லை சதுர செயலாளராங்கிற ரேஞ்சுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது முழுக்க ஏற்கத்தக்கதல்லங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வைப்போம். நீங்கள் தியாலஜி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை மதக்கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய இடத்துலேயே போய் இதெல்லாம் சொல்லலாமாங்கிறதே விவாதத்துக்குரியது. இவர் எதுக்கு அடி போடுறார் அப்படிங்கிறத அவர் கேட்கும் பொழுது தான் அதுக்கு வந்த ரிப்பீட்டு தான். நம்ம அவரை திட்டுறோங்கிறத தாண்டி அவரை திரும்ப நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு மேடை ஏற்றுறாங்கல்ல, அவர்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும், அவங்கள தான் ப்ளேம் பண்ணணுங்கிறத PTR அவர்கள் என்டாஸ் பண்ணியிருக்கிறார் ரீட்வீட் பண்ணி அப்படிங்கிற விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது ஒருவேளை டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்கள் கூட யோசிப்பார், என்ன நம்மளை மாதிரியே இப்போ PTRம் பண்ணுறார் அப்படின்னு கூட அவர் யோசிக்கலாம். என்னென்னா PTR அவர்கள் என்ன பண்ணியிருக்காருங்கிறதுக்கு முன்னாடி சுமந்த் அவர்கள் பல நேரத்தில் ஸ்மைலி மட்டுமே போட்டு ரியாக்ட் பண்ணுற மாதிரி சில ட்வீட்டுகள்லாம் போடுவார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து எடுத்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணி PTR அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட்டை பார்ப்போம். தென் அப்படின்னு போட்டு சல்யூட் பண்ணக்கூடிய ஸ்மைலி போட்டிருக்காரு. நவ் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிற ஒரு ஸ்மைலி போட்டிருக்காரு. இது ரெண்டும் என்ன ஏது அப்படின்னு நமக்கு ஒரு வேலை தோணும். ஏன்னா உள்ள 2 இமேஜ் போட்டிருக்காரு. இந்த இமேஜ்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்தா தான் நம்ம இதுக்குள்ளே வர முடியும். அந்த தென் சல்யூட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 414 பக்க தீர்ப்பில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு இடத்துல குறிப்பிட்றாங்க, அன்றைக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவருக்கும் பிரதமராக இருந்த நேரு அவர்களுக்குமான சில விஷயங்கள் வரும் பொழுது அவங்க உட்காந்து பேசி எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு, இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணி மக்களுக்காக அந்த சட்டங்களை தீட்டுவதுங்கிறதுல ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் அப்படின்னு நம்முடைய நீதிபதிகள் யார், ஜஸ்டிஸ் JB பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் R மகாதேவன் ஆகிய 2 நீதிபதிகள் அவங்க அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த தீர்ப்பில். அதை தான் டாக்டர் PTR அவர்கள் போட்டுட்டு சல்யூட் வச்சிருக்கிறார். அதாவது அன்றைக்கு அந்த பதவியில் இருந்தவர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடும் ஒரு கைடை போல செயல்பட்டார்கள் மாநில அரசுகளோடு அப்படிங்கிறதுக்காக அதை போட்டுட்டு தான் அந்த சல்யூட் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது தலையில் அடிக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, நம்ம அதை பார்ப்போம். The conduct exhibited on part of the governor has been lacking a bona fides. முடிஞ்சு போச்சு.
இன்றைக்கு இந்த கவர்னர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம் RN ரவி அவர்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அவர் அதுக்கு உரியபடி யார் அதை சொல்லணுமோ அவங்ககிட்ட இருந்து கேட்டு அதன்படி அவர் செயல்படலை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை இவர் செயல்பட்டதற்கு இது கரெக்டு தான் அப்படின்னு நற்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. அதாவது சட்டம் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரீபோஸ் அவர் ட்ரஸ்ட் அண்ட் ரிமாண்ட் த மேட்டர் டு த கவர்னர் வித் த டைரக்ஷன் டு டிஸ்போஸ் த பில்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்சர்வேஷன் மேக் பை இந்த ஜட்மெண்ட். இதன் காரணமாக இந்த கவர்னரை எங்களால் நம்ப முடியாதுன்னு ஜட்மெண்ட்டில் இருக்குது. அது பாருங்கள், இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னு இந்த மசோதாவை நாங்கள் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒரு மாதத்தில் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பினால் அவர் செய்வார் அப்படின்னு நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை, நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் RN ரவி சொன்னால் அந்த வேலையை செய்ய மாட்டார், அவர் எனக்கு என்னன்னு தான் இருப்பார் அப்படின்னு தீர்ப்பில் அதை ஹைலைட் பண்ணி PTR அவர்கள் ஏற்றியிருக்காரு. ஆர்டிகல் 142 அடிப்படையில் இந்த இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு கான்ஸ்டிடியூஷனலி பர்மிசபிள் அப்படிங்கிற இடத்துல இருந்து ரீபாஸ்ட் பில்ஸை அவருக்கு கையெழுத்து போடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதன் காரணமாக எங்களுடைய உச்சபட்ச அதிகாரமான 142 கையில் எடுத்து நாங்கள் என்றைக்கு இந்த மசோதா வந்துகிறதோ ஹியர் வி டீம் டு அசன்ட் டு ஹாவ் பீன் கிராண்டட், என்றைக்கு இந்த மசோதா திரும்ப நிறைவேற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் அனுப்பியதோ அன்றைக்கே அது கையெழுத்து போடப்பட்டதாக கருதப்படுவதாக இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறதுன்னு போடுறாரு. இதில் இந்த லைனை தான் அவர் அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள்ங்கிறதுக்கு சல்யூட்டை போட்டார் இல்லையா. அந்த காலகட்டத்தில் அவங்க குறிப்பிடக்கூடியது இன்ஃபேன்சி ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக். அப்போ ராஜேந்திர பிரசாத் எழுதிய எமினன்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் மோனோகிராஃப் சீரீஸ் அப்படிங்கிற டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற புத்தகம் லோக்சபா செக்ரட்டரியால் இது பண்ணப்பட்ட போது அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது வந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, அதே போல் ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா MC செட்டில்வார்ட் அவர்கள் என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அப்போ கொண்டு போனாங்கங்கிறதெல்லாம் அதாவது ஒரு சட்ட ஆலோசனை பெறுவதை கூட எந்த மாதிரி மெக்னானிமஸாக இருந்தாங்கங்கிறத அவங்க அந்த நிகழ்வில் இருந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ தலையில் அடிச்சுக்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி நம்முடைய கவர்னர் நடந்து கொண்டு இருக்கிறார். நீதிமன்றமே நாங்கள் நம்ப முடியாதுன்னு இருக்குது. இந்த கவர்னரை நம்பி நாங்கள் அனுப்பினோம்னா ஒரு மாதம் கழிச்சு திரும்ப அப்படியே வச்சுருப்பார், மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் நடத்தணும், நாங்களே கொடுத்துட்றோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் டாக்டர் PTR அவர்கள் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்னருடைய லேண்ட்மார்க் வெர்டிக்டில் இருந்து ஒரே விஷயம் நம்ம அடுத்த ட்வீட்டை பார்க்குறோம். ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்காது, ரொம்ப சிம்பிளான ட்ரூத், ரொம்ப எளிமையான ஒரு உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்காது. என்னென்னா கவர்னர்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் ஆக்டர்ஸ். ரொம்ப அடிப்படையில் ஒரே வார்த்தை, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கவர்னருக்கு. அவரும் பக்தி நனி, அதாவது பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சேக்கிழாரை சொல்லுவாங்க. அவர் சேக்கிழார், திருவாசகம், கம்பராமாயணம் எல்லாத்துலேயும் கரை கண்டவரா இருக்கார் இல்லையா. PTRம் பக்தி மார்க்கத்தில் அவருடைய நம்பிக்கை கொண்டவர் தான், ஆன்மீகவாதி தாங்கிறது தனி, அதை அவர் அரசியலுக்குள்ளே கொண்டு வர பழக்கம் இல்லைங்கிறது தான் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸு, பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கவர்னர் வந்து அவர் சொல்கிறார் PTR அதாவது ஆளுநர் என்பவர்கள் அரசியல் ரீதியிலாக நடிக்கக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய ஆட்கள் கிடையாது, உனக்கு பொலிட்டிக்ஸ்க்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. தே ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் எக்ஸ்பெக்டட் டு ஆக்ட் வித் ரீசன்ஸ் அண்ட் வித்தின் டைம். ஏதாவது ஒரு காரணம், அது கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய வகையிலான காரணத்திற்கு நீங்கள் செயல்படணும், காரணத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்றார். நாட் வித்ஹோல்டு பில் இன்டெஃபினைட்லி அண்ட் பர்சியூ ஐடியாலஜிக்கல் அஜெண்டாஸ். உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, திராவிடம்னே ஒன்று கிடையாது, அது முழுக்க பொய் போலி இதெல்லாம் கவர்னராக உட்காந்துட்டு நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன ஐடியாலஜி வேணாலும் சார்பு இருக்கலாம், அதை கவர்னர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு நீங்கள் பேசக்கூடாது. நான் பில்லை கையெழுத்து போட மாட்டேன், என்கிட்ட தான் இருக்கும், நான் கையெழுத்து போடலன்னா அந்த பில் சுத்து போனதாக அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் இந்த வசனம் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத ட்வீட்டில் பதிவிடுறார். தமிழ்நாடு எல்லா காலகட்டத்திலும் NEP எதிர்த்திருக்கு, பாலிட்டிக்ஸ்கனால இதை பண்ணலை. ஒரு யூனிஃபார்ம் பாலிசியை நீங்கள் எப்படி அதாவது இங்கே இருக்கக்கூடிய டைவர்ஸான ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அமைப்பு முறைகள் வேறாக இருக்கும்பொழுது நீங்கள் ஒற்றை இதை எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத தாண்டி குறிப்பாக எங்களுடையது இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் மாற வேண்டும் அப்படிங்கிறது அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா
மத்திய அரசு எது எல்லாருக்குமானதோ அதை செய்யணும், இந்த மாதிரிலாம் எக்குத்தப்பாக வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த ட்வீட்டில் மேற்கொண்டு இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் மினிட்டுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அது தொடர்பான விஷயங்களை போடுறாரு. எப்படி வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது ஒரு வாட்டர் ஷெட் மொமெண்ட் ஃபார் ஃபெடரலிசம் அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இன் இந்தியா. அதாவது இன்றைக்கு இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு அதனுடைய வேரில் நீர் ஊற்றியதை போல இது இருக்கிறது. இன்னும் நீங்கள் தழைத்து வளரணும் கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறதாக அதை பார்க்கறது. இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. இதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கிளாரிட்டி, அவருக்கான அதில் ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு தெளிவு அப்படிங்கிறது, கன்விக்ஷன், உறுதித்தன்மை, இதை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் உறுதித்தன்மை. மூன்றாவது கான்ஸ்டிடியூஷனல் ஃபிடலிட்டி அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய அரசமைப்பு சட்டம் அதன் மீதான நம்பிக்கைங்கிறத தாண்டி அதை வந்து உறுதிப்பாடோடு அதை செயல்படுத்துதல் அப்படிங்கிறது நோக்கின விஷயத்துக்கு அவர் நகர்த்துறார் அப்படிங்கிறது தான். இது அவருடைய டெசிஷன் தான். இது அந்த 10 பில்லையும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அரசியல் ரீதியில் ஒரு சின்ன யோசனை கூட இல்லாமல், யோசனைங்கிறது பிஜேபியை நம்ம ஏன் பகச்சுனில் கவர்னருக்கு ஏன் அதான் திரும்ப அனுப்பிட்டாரேங்கிறதெல்லாம் இல்லாமல் முன்னாள் அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரு மசோதா உட்பட 10ஐயும் கொடுத்து இன்றைக்கி செஞ்சதன் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த கேஸிலேயே மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது. அவருடைய டெசிஷன் தான் அந்த கேஸ் போடணும் அப்படிங்கிறது. உச்சநீதிமன்றம் டைமை கொடுத்துருச்சு, இந்த டைமுக்குள்ளே தானே செயல்படணும்னு டேட்டை போட்டு 4 வாரியாக பிரித்து கொடுத்தாச்சு. இதுதான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான அதாவது அரசு நிர்வாகம் நடப்பதற்கு தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் வரைக்கும் எல்லாருக்குமானதாக இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் பல விதத்தில் நீங்கள் இஷ்டத்துக்கு செய்வீங்க, என்னென்னா டிலே பண்ணுவீங்க, பிளாக் பண்ணிவிட்டு, இதில் பல வேலைகளையும் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. நம்ம அதை பற்றி தனியாகவே எலாபரேட்டாக பேசுவோம். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு பயணம் போகும் பொழுது வெளிநாட்டுக்கு அதுக்கான கிளியரன்ஸை பிடிஆர் அவர்களுக்கு மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது எப்போ என்னங்கிற டீட்டெயில்ஸோடு எடுத்துகிட்டு ஒரு எலாபரேட்டான விஷயம். அது குறித்து ஏற்கனவே இந்த நியூஸ் மினிட்டில் ஒரு விரிவான உரையாடல் திரு ஷபீர் அகமது அவர்களோட மூத்த ஊடகவியலாளர் அவர் கொடுத்துருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பட் அதனுடைய கீ ஜிஸ்ட் என்னங்கிறத எடுத்துகிட்டு கூட நம்ம அது இன்னொரு ஃபைலாக பேசலாம். ஸோ இப்படியான பாயிண்ட்டாக இருக்கிறது. நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் எல்லாத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அவர் எழுப்புகிறார். அதே போல் மற்றும் ஒரு ட்வீட்டை பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், ஒன்றியம் அப்படின்னு கொந்தளிச்சாங்க இல்லையா, ஒன்றிய அரசுன்னு அவர் சொல்கிறார். அவர் எப்படி ஒன்றிய அரசுன்னு சொல்லலான்னு, இது ஒன்றியம் தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அண்ட் upheld தி சுப்ரீமசி ஆஃப் எலெக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1950. 1950களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளினுடைய அதிகாரம்தான் கவர்னர்களை விடவும் கூடுதலானது என்பதை முதல் முறையாக உறுதி செய்திருக்கிறது. பஞ்சாப் வெடிக்ட்டுக்கு மேலே, அதாவது பஞ்சாப் வெடிக்கில் அவங்க அவுட்லைன் தான் கொடுத்தாங்க, அது 30 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு 414 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டில் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை அடித்தளமாக வைத்து அதற்கு மேல் இன்றைக்கு மிகப்பெரிய கட்டடத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இது மிக நிச்சயமாக இந்தியாவை குறிப்பாக அடுத்த கட்டத்தில் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்க்காக எந்த அளவுக்கு தமிழ்நாடு நின்றிருக்கிறது, இன்றைய முதலமைச்சர் நின்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் மிக நிச்சயமாக இது பதிவு பண்ணும். இது வந்து வெறும் தமிழ்நாடு என்கோ அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக என்பதோடு சுருக்கி விடாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும். ஏன்னா இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நாளை மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸோ இல்லை ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டோ இல்லை யாரோ வராங்க அப்படின்னா பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்க வரும்போது அன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அவங்க சட்டமன்றம் இயற்றக்கூடிய அந்தற்குமான அதிகாரத்தை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த தீர்ப்பு, இந்த போராட்டம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு, இது எல்லா மாநிலங்களுக்குமான, அந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அதனுடைய பாதுகாப்புக்கான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல் கூட்டாட்சி தத்துவம் டெமோக்ரஸிக்குமானது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக ஓவர் சென்ட்ரலைசேஷன், அவங்க வந்து எல்லாத்தையும் மிக அதிகமாக எல்லாத்தையும் கொண்டு போய் மையப்படுத்துகிறோம், நாங்கள் மேலேருந்தே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், அது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ரப்போசல் தான் அது. பல இடங்களில் திரும்ப கணபத்ஸா இந்த நாட்டை ஆக்கிட்டு அதிகாரிகளை போட்டு முன்னாடிலாம் ஆளை போட்டு அவங்க பார்க்கறது, அந்த இடத்துல வரியை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு சட்டம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு ஆளை போடுற லெவலுக்கு கூட சில ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்களாக அது இருக்கிறதா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி செஞ்சுருக்காங்கங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படியான விஷயங்களை பதிவு பண்ணிட்டு தான் அவர் கவர்னருக்கு எதிரான தன்னுடைய கண்டனங்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பிறகு கவர்னர்
இப்போது இந்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கான ரெபியூட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதை மட்டுமே எலாபரேட்டாக பேச வேண்டியிருக்கு. ஒரு ஆளுநர் இப்படியாக செய்வது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது, அதுவும் மாணவர்களிடம் அப்படிங்கிறது இருக்கிறது. இதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு கமலாலயத்தில் போய் காரியகர்த்தாவாகி இதை இருக்கிற இடங்களிலெல்லாம் சொல்லிக்கொள்ளட்டும், அவர் ப்ரொஃபஸ் பண்ணிட்டு போட்டோம். அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அவர் ராஜினாமா செய்வார் என்பதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நாகாலாந்தில் அவர் என்ன கேஸில் மாட்டினாருன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா, டபுள் டாக்குமெண்ட்டு கேஸு. அதாவது 420 அப்படின்ற முன்னாள் ஒரு வழக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா, டபுள் டாக்குமெண்ட் போட்டால் அதில் தான் கேஸ் போடுவாங்க. அதில் சிக்கிட்டு வெளியில் வந்தவர் அப்படின்னும்பொழுது நம்ம எதிர்பார்க்க முடியாது தான். பட் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது, அவரை பதவியிலிருந்தும் வாபஸ் பெற வைப்பது அப்படிங்கிறது தான் ஒரு இவர் மூலமாக அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும். அரசியலாக எப்படி நகருகிறது என்பதை நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.